Hi friends, welcome to my channel Shubis Just My Way. நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா அரிசி முறுக்கு செய்ய போகிறேன். நீங்கள் இதே என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அரிசி மாவு நான் கடையில் வாங்கின பேக்கெட்டில் இருக்கிற மாவு தான் எடுத்துருக்கேன். நீங்கள் சப்போஸ் வீட்டிலே கூட அரிசியை மெஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். அரிசி மாவு நான் 4 கப் எடுத்துக்கிறேன். நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஒரு கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கப்பில் 4 கப் அரிசி மாவு நான் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அரிசி முறுக்கு செஞ்சு பாருங்கள் மறக்காமல். 4 கப் அரிசி மாவுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துக்கிறேன். கடலை மாவு அதிகமாக எடுத்தோம்னா முறுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நான் சொல்லியிருக்கிற அளவில் எடுத்துக்கோங்க. நீங்கள் 4 கப் அரிசி மாவுக்கு 1 கப் கடலை மாவு கரெக்டாக இருக்கும். அரிசி மாவு கடலை மாவெல்லாம் எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கும். அதனால் குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டால் உடனே செஞ்சு கொடுத்துலாம். ஒரு 5 மினிட்ஸு இது கலந்து செய்யறதுக்கு தான், அவ்வளோதான் ஆகும். எல்லாத்தையும் இப்படி நிறைய எடுத்துக்கோங்க. கப்பு ஃபுல்லாக தட்டி விட்டு எடுக்காதீங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் சப்போஸ் இந்த டைமில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் போடல. கூட ஒரு 1.5 ஸ்பூன் ஓமம் சேர்த்திக்கிறேன். ஓமம், எள்ளு எது வேணாலும் இங்கே இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். நான் ஓமம் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஓமம் எதுக்கு சேர்த்துறோம்னா, நம்ம எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றப்ப நெஞ்செரிச்சல் அதெல்லாம் வரும். அதெல்லாம் வராது ஓமம் சேர்த்துறதுனால. நீங்கள் கூடவே கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது இருந்தாலும் சேர்த்திக்கலாம் வாசனைக்காக. நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய் தான் போடணுன்னு அவசியம் இல்லை. எண்ணெயை கூட சூடு பண்ணி நம்ம ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்படி போடுறதுனால முறுக்கு ரொம்ப சாஃப்டாக வரும். 2 ஸ்பூன் போதும். இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா ஒரு விஸ்க் வச்சு கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம மாவு பிசையும் போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையுங்க. அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் மாவு ரொம்ப தண்ணியாக போயிடும், முறுக்கு சரியாக வராது. அது கரெக்டான பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கணும் நம்ம மாவை. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையுங்க. இந்த டைமில் நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு கூட பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பதத்தில் பிசைஞ்சிக்கணும் மாவை. இதுக்கு மேலே தண்ணியாக இருந்துச்சுன்னா முறுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும், சாப்பிடும்போது சரியாக வராது. உங்களுக்கே தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கன்ட்டு. இப்போ நம்ம முறுக்கு வச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இந்த மாதிரி முறுக்கு வச்சு தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வேறு மாதிரி இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இந்த 3 ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து முறுக்கச்சியோட உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லாத்தையும் நல்லா தடவி வச்சுக்கலாம். இப்போ தான் மாவு நம்ம அழுத்தும் போது ரொம்ப டைட்டாக இறுக்கி பிடிக்காமல் வரும். இப்போ எண்ணெயை ஆல்ரெடி நான் காய வச்சு வச்சுருக்கேன். முறுக்கச்சிலேருந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி கேப் இல்லாமல் ஃபில் பண்ணணும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. எண்ணெய் சூடானதுமே இப்போ நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிக்கலாம். நான் சின்ன சின்ன முறுக்காக கரண்டியில் வச்சு பிழிஞ்சு போடுவாங்களா, அந்த மாதிரி நான் செய்யலை. டைரெக்டாக எண்ணெயிலே பிழிஞ்சு விட போகிற மாவை.
அதுவும் இல்லாமல் நான் சின்ன சின்ன முறுக்கா செய்ய போகிறதில்ல, பெருசாக ஒரே முறுக்கா செய்ய போகிறேன். இப்படி செய்கிறதுனால நமக்கு வந்து டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும், செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் வேணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்று சின்ன சின்ன முறுக்கா நம்ம கரண்டியில் போட்டு ஒவ்வொன்றா எடுத்து போடும்போது ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும், ரொம்ப டயர்டாயிருவோம் நம்ம. இந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு ரொம்ப ஈஸி இருக்கும். ஆனால் டேரெக்டாக நீங்கள் எண்ணெயில் பிழிஞ்சு விடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். பாருங்கள், நல்லா பபுள்ஸ் வருது. அப்போ இன்னும் நல்லா வந்து வேகணும். இப்படி எடுக்கும்போது சாஃப்டாக அப்படி இருக்கக்கூடாது, முறுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம திருப்பி போடணும் முறுக்கை. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. இந்த டைம் வந்து திருப்பி போடணும். உங்களுக்கு திருப்பி போடும்போது கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க. 2 கரண்டி யூஸ் பண்ணி கூட திருப்பி போடலாம். இப்போ இந்த பபுள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கிடுச்சு. ஆனால் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வேகணும். பபுள்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக பபுள்ஸ் ஃபுல்லாக அடங்கினா தான் நமக்கு முறுக்கு நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், பபுள்ஸ் இருக்குது. இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு. நான் எடுத்துட்டேன். எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, பார்க்கும்போதே தெரியும். நான் செகண்ட் இது வந்து போட போகிறேன். அச்சில் வந்து மாவு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் மாவு ஃபில் பண்ணும்போது நம்ம கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கைக்கு வந்து ஒட்டாமல் வரும். கேப் இல்லாமல் நல்லா வந்து அழுத்தி ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டைரெக்டாக எண்ணெயில் பிழியும் போது ஹேர் உள்ளே இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி எண்ணெயெல்லாம் தெறிக்கும். இப்போ வந்து நான் எண்ணெயில் வந்து பிழிஞ்சு விட போகிறேன். பாருங்கள், ஒரே முறுக்கா நான் பெருசாக சுற்றிட்டேன். நீங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முறுக்கு, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்கள் கிட்ஸுக்கு வந்து வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு நம்ம ரொம்ப டைமெல்லாம் ஒன்றும் தேவைப்பட போகிறதில்ல. ஒரு 20 மினிட்ஸ் இந்தவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி வந்து நமக்கு வந்து மணியும் ரொம்ப சேவ் ஆகணும். வீட்டிலேயே வந்து செஞ்சு கொடுக்குறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நான் காட்டுறேன். பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.